ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், இது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு இந்த வார்த்தையை தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்லுகிறான். நீங்கள் என்னை விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். இது தேவன் ஏற்கனவே ஜீவரட்சனை செய்யும்படியாய் என்னை முன்குறித்து இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு மிகுந்த தீமை செய்தவர்கள், அந்நியர் கையிலே விற்று போட்டு விட்டார்கள். இப்போது 2 பேரும் சந்திக்கிறார்கள். யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது யோசேப்பு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது யோசேப்பு பெருந்தன்மையாய் நடந்து கொள்ளுகிறான். தன்னுடைய சகோதரரிடத்தில் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து பெருந்தன்மையாய் நடந்து கொள்கிறான். இந்த பெருந்தன்மை என்கின்ற ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக நேரங்களிலே சிறு சிறு விஷயங்களுக்காக நாம் பழி வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், சகிப்புத்தன்மை. தன்னுடைய சகோதரர்கள் தவறு செய்தார்கள், ஆனால் இங்கே யோசேப்பு அதை பொறுத்து கொள்வதை பார்க்கிறோம். இன்றைக்கி அநேக நேரங்களிலே நம்மால் சில விஷயங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே நாம் கோபப்பட்டு விடுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், உடனே பழி வாங்க துடிக்கிறோம். இங்கே யோசேப்பு அதை செய்யவே இல்லை. முதலாவது பெருந்தன்மையாய் நடந்து கொள்ளுகிறான், அவர்களை மன்னிக்கிறான், அவர்கள் தவறுகளை அவன் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, சகித்து கொள்ளுகிறான். தன்னுடைய சகோதரர்கள் செய்த குற்றத்தை அவன் அங்கே பொறுத்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவே சகிப்புத்தன்மையை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், நிதானம். இங்கே நிதானமாய் நடந்து கொள்ளுகிறான். இவர்களை தண்டிக்கிற அதிகாரம் யோசேப்புக்கு இருக்கிறது. ஏனென்றால் எகிப்திலே இவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், இவனால் அவர்களை தண்டிக்க முடியும். ஆனால் அங்கே நிதானத்தை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். நீங்கள் விசனப்பட வேண்டாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவனுடைய வார்த்தைகள் நிதானமான வார்த்தைகளாக இருப்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து 3 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, பெருந்தன்மையாய் நடந்து கொள்ளுதல், தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது, சகிப்புத்தன்மை, தவறு செய்தவர்களை பொறுத்து கொள்ளுதல். மூன்றாவது, நிதானமாய் நடந்து கொள்ளுதல். இங்கே அவன் நிதானமாய் நடந்து கொள்ளுகிறான். அவர்களை ஏற்று அவர்களை அந்த தவறை மன்னித்து அங்கே ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, 3 காரியங்கள். ஒன்று பெருந்தன்மை, இரண்டாவது சகிப்புத்தன்மை, மூன்றாவது நிதானம். இந்த 3 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.